சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இதில் ஒரு 4 ஸ்பூனு கொத்தமல்லி, ஒரு பட்டை, ஒரு ஸ்பூனு குருமிளகு, ஜீரகம், ஒரு 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். வெந்தயம் ஒரு 3/4 ஸ்பூனு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் நிறையாவே போடலாம். கொஞ்சம் லைட்டாக வறுக்கலாம். இப்போ வரமிளகா ஒரு 7-8 மிளகா போட்டிருக்கிறேன். பெருங்காயம், வரமிளகா, கறிவேப்பிலை. சுவையான சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார். தக்காளி